போது தவம் செய்தார். அந்த யோக சக்தியே பைரவி என்று கூறுகின்றன. தபஸ் என்பது கிரியை. ஆகவேதான் அம்பாளையும் கிரியாசக்தி என்று போற்றுகின்றோம். வேதங்களும் இவளையே பைரவி என்றும் அக்னி துர்க்கை என்றும் போற்றுகின்றன. மேலும் இவளை சிவப்பு நிறமாகவும் தவத்தினால் பிரகாசிப்பவளாகவும் கர்ம பலத்தினால் அடையப்படக்கூடியவளாகவும் போற்றுகிறது. பைரவம் எனில் அச்சம் ஊட்டுவது என்றும் பொருள். மண்டையோட்டை காட்டி மரண பயம் எத்தகையது என்பதை தேவி உணர்த்தினாலும் அவள் அன்பே வடிவானவளாக திகழ்வதால் அதன் மீது இரத்தத்தை காட்டி சாகா நிலையில் இருக்கும் உயிர் சக்தியை அளிப்பவள் என்பதையும் உணர்த்துகிறாள். இவளே துர்கா தேவியாகவும் திகழ்பவள். நம் உடலில் மூலாதாரத்தில் உபாசிக்கப்படுபவள் இந்த திரிபுர பைரவி. ஆதாரம் சிறப்புடையதாக இருந்தால்தான் அதன் மேலுள்ளவைகளும் சிறப்பாக இருக்கும். எல்லாவற்றையும்